Hi friends and welcome to Super Taste. நீங்க நாட்டுக்கோழி குழம்பை கொதிக்க குடிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழியை வெந்நீர்ல நனைச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். முழு கோழியையும் மஞ்சள் தடவி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். தக்காளி சேர்த்துக்கலாம். 5 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. வீட்டில் அரைச்ச 20 கிராம் குழம்பு மசாலா, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு மஞ்சள் சீரகம் அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வாசமாக இருக்கும். அதனால தான் மஞ்சள் சீரகம் அரைச்சி போடுறோம். நாட்டுக்கோழியை 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன். வதக்கின மசாலாவோடு சேர்த்துக்கலாம். நாம் எவ்வளவு தான் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டாலும் இந்த நாட்டுக்கோழியில் அதிகமான சத்து இருக்குது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நல்லா வதங்கட்டும். இதை மூடி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி குழம்புனா நாட்டுக்கோழி குழம்பு தான். என்ன ஒரு ருசி, தெருவே மணக்குது. இந்த நாட்டுக்கோழி குழம்ப எதுக்கு சைடிஷாக வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.